விநாயகர் சதுர்த்தி முந்தின நாள் என்னென்ன ஆச்சுன்னெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்க்கலன்னா என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, போய் மறக்காமல் பாருங்கள். அண்ட் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி என்னென்ன ஆச்சுன்னு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டெல்லாம் சுத்தமாக தொடச்சி கூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் டெக்கரேஷன் வேலை இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்கோ எல்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மா வந்து கிளம்பிட்டோம் விநாயகர் வாங்கிட்டு வரதுக்கு. ஃபைனலி நாங்கள்லாம் போயிட்டு விநாயகரை வாங்கிட்டு வந்துட்டோம். பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து நல்லா பூஜைலாம் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போனோம். வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அம்மா வந்து லக்ஷ்மி விநாயகரை ரெடி பண்ண போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிச்சதால் கொழுக்கட்டை செய்யும்போது அக்கா வந்து புது ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தா, கார கொழுக்கட்டை. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் போட்டு கொடுத்தா சரி, ரொம்ப நேரமாக பசியாக இருக்குமே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ அடுத்த வேலையை நானும் அக்கா டேக் ஓவர் பண்ணிட்டோம். அதுதான் தாம்பூல பை ரெடி பண்ணுறது. ஸோ நானும் அக்கா சக்ஸஸ்ஃபுல்லி அந்த தாம்பூல பை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். முடித்த பிறகு நாங்கள் ரெடியாக போயிட்டோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து சூப்பராக விநாயகர் அண்ட் லக்ஷ்மி கௌரியை ரெடி பண்ணிட்டாங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் சூப்பராக எங்கள் அம்மா வந்து டெக்கோர் பண்ணி ரெடி பண்ணியிருந்தது. எங்கள் வீட்டில் எந்த பண்டிகை இருந்தாலுமே அலங்காரம் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவை மிஞ்ச ஆள் இல்லை. எப்போவுமே எங்கள் அம்மா தான் சூப்பராக அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா தான் சூப்பராக அலங்காரம் பண்ணாங்க. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கே. சரின்னு சொல்லிவிட்டு அலங்காரம்லாம் முடித்து வந்தவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. இந்த ஷார்ட் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஆல்.